குறைவான கட்டணத்தில் ஜார்ஜியாவில் மருத்துவம் பயில வாய்ப்பு. உலகத்தரம் வாய்ந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இன் ஆஃபிஷியல்ஸ் நேரில் சந்தித்து அட்மிஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். செந்தில் பாலாஜிக்கும் விஜய் அரசுக்குமான அந்த போட்டியில் ரெண்டு ரவுண்ட்லேயும் அவர் ஜெயிச்சிட்டார். செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டார். நான் 2-0. இது கோச்சிங் கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ண முடியல, டாஸ்மாக் கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ண முடியல. அதிர்ஷ்ட தேவதை செந்தில் பாலாஜி பக்கம் நின்று கொண்டிருக்கிறாள். அவசரப்படுறாங்களோ? குட் பி, இருக்கலாம். அப்படி தான் தோணுது எனக்கு. சரியான வார்த்தை, அப்படி தான் தோணுது எனக்கு. அவசரப்படுறாங்க. இதோ ஒரு அச்சம் செந்தில் பாலாஜி மீது அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. தொடர்ந்து டார்கெட் பண்றீங்க, ஆனா ஃபெயிலியர். தப்பு பண்றீங்க, கட்டது பண்றீங்கன்னா அதையா செய்யறதுக்கு, ஒழுங்கா செய்யறதுக்கு திறமை வரும். டார்கெட் பண்றீங்க அரசு இயந்திரத்தை வச்சுன்னா அவர் பெயில் வாங்குறாரு உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்புறம் எதுக்கு போறீங்க? 24 ஹவர்ஸில் அவரால் பெயில் வாங்க முடியுதுங்க. எவ்வளோ பெரிய சாதனைங்க அது. ரிமெம்பர், அவர் எதிர்கட்சி எம்எல்ஏ. தாவேக்காவை நம்பவும் தயாரா இல்லைங்க. இப்போ காங்கிரஸுக்கு என்ன நப்பாசை வருது, திமுகவையும் சேர்த்துக்கணும். எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அது எப்படி ஒன்றா? தாவேக்கா திமுக ரெண்டு பேரும் இந்தியா கூட்டில் ஒன்றா இருக்கணும். இது என்ன உங்கள் கூட எப்படி திமுக? நீங்கள் திமுக பணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது துரோகம் இல்லை, பச்சை துரோகம் இல்லை. திமுக சிம்பிள் என்ன ஜெயிச்ச உடனே மைக் ஆயிரத்துக்குள்ளே போய் சேர்ந்ததான் சேர்ந்திய கவர்மெண்ட்டை காப்பா அதோடு நிறுத்திருக்கணும். உள்ளாட்சி தேர்தல், 29 தேர்தல், 39 தேர்தல், எல்லாத்துக்கும் போயிட்டல. அப்போ எப்படி அவங்க உங்களை மன்னிப்பாங்க? திமுக கோணத்துலேருந்து பார்த்தா காங்கிரஸ் பண்ணது பச்சை துரோகம். அப்போ அவசரப்பட்டுட்டோமோ? இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, அந்த மாதிரி 2 மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோன்னு தோணலாம். அது பாருங்க, அவனுக்கு டெல்லியில் தான் பவர் வேணும் காங்கிரஸுக்கு. இப்போ மறுபடியும் திமுக உள்ளே வரணும்னு காங்கிரஸ் சோனியா காந்தியிலேருந்து எல்லாரும் ஏன் விரும்புகிறாங்க? தாவேக்கா மோடி எதிர்ப்பில் நம்ப முடியல. வரும் நாட்களில் 29 எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்க மோடி எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்தணும். அமைதியாக இருக்காருன்னா மறுபடியும் திமுக பக்கம் போகலாம் மறுபடியும் யோசிக்கும் காங்கிரஸ். அவங்க யோசிப்பாங்க, ஆனால் இவங்க ஏற்றுக்கணும். அதெல்லாம் ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்படியே ஒன்றும் சுயமரியாதை சொக்க தங்கங்கள் கிடையாது இவங்களும். இன்றைக்கி திமுக தனியாக நிற்கிது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக்கா அரசு அமைந்தவுடன் முந்தைய ஆட்சி நடந்த ஊழல்களை கண்டுபிடிக்கிறதுலையும் தவறு செய்தவர்களை ஒருவரை கூட விட மாட்டோம், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிலாம் நிறைய வசனங்களோடு சொல்கிறாங்க. உடனே அடுத்த நடவடிக்கையாக செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை பாய்வது போன்று ஒரு தோற்றம், ரைடு எல்லாமே பார்க்க முடிஞ்சது. ஆனால் கிளைமேக்ஸ் என்னவா இருக்குன்னா, ஆதாரங்களோட 5400 பார் எடுத்திருந்தாரு, 3000 கோடி ஊழல்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார். ஆதாரங்கள் இருக்கக்கூடிய சீக்கிரம் கைதுன்னு கோர்ட்டுக்கு போனால் அங்கு வேறு வகையான நடவடிக்கையாக வருகிறது. முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, கைது நடவடிக்கையை ரத்தும் செஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்ய முடியலை அப்படின்னு திணறுகிறதா தாவேக்கா அரசு? சட்ட நுணுக்கங்களில் எந்த இடத்துல தவறு செய்கிறாங்க அல்லது கோட்டை விடுறாங்க? இது எப்படி ஒரு தாவேக்கா அரசுடைய தோல்வியை பார்க்க முடியுமா? ஏன்னா தொடர்ந்து 2 முறை இது இப்போ 41 பேருக்கு பணி வழங்குறாங்க, அது ரத்து செய்யப்படுது. அடுத்த முறை செந்தில் பாலாஜியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆதாரங்கள் இருக்குங்கிறாங்க, ஆனால் அங்கேயும் ஒரு தோல்வி தான் மிஞ்சுது. எப்படி பார்க்குறது சார் இதை? தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட 80 நாள் 100 நாள் நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 10ஆம் தேதி வந்தால் 90 நாள், 20ஆம் தேதி வந்தால் 100 நாள் ஆக போகுது. செந்தில் பாலாஜிக்கும் விஜய் அரசுக்குமான அந்த போட்டியில் ரெண்டு ரவுண்ட்லேயும் அவர் ஜெயிச்சிட்டார். செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டார். நான் 2-0. இது அவரை ஒன்றும் எம்எல்ஏ வழக்குலேயும் கோச்சிங் கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ண முடியல, டாஸ்மாக் கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ண முடியல. அதிர்ஷ்ட தேவதை செந்தில் பாலாஜி பக்கம் நின்று கொண்டிருக்கிறாள். வழக்குகளுடைய தன்மையை வைத்து பார்க்கும் பொழுதும் கூட ஃபுல் ப்ரூஃப் டைட் கேஸை அரசாங்கத்தால் கொண்டு வர முடியல. வாட்டர் டைட் கேஸ்னுவாங்க, அதை விஜய் அரசாங்கத்தால் கொண்டு வர முடியல. அவசரப்படுறாங்களோ? இப்போ குட் பி, இருக்கலாம். அப்படி தான் தோணுது எனக்கு. சரியான வார்த்தை, மேபி அப்படி தான் தோணுது எனக்கு. அவசரப்படுறாங்க. இதோ ஒரு அச்சம் செந்தில் பாலாஜி மீது அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. பார்த்திங்கன்னா கடந்த 80 நாட்களில் 4 வழக்குகள் அவரை சுற்றி இருக்குது. ஆனால் அவரை இவங்களால் கைது பண்ண முடியும். தனிங்க ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் அறப்போர் இயக்கம் தொடுத்த அந்த மின்மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், 397 கோடி ரூபாய் ஊழல் சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு. தேர்தல் ப்ராசஸில் இருக்கும்போதே மின்வாரியம் அப்பீலுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் டிஸ்மிஸ்ட். சிபிஐ அந்த வழக்கை எடுத்து 70 நாளைக்கு மேலே ஆகுது. சிபிஐ ப்ரொசீடே பண்ணலை. இடி 3 வருஷத்துக்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சதை காட்டின ஆர்வத்தில்
இது சிபிஐ கேஸு, ஹைகோர்ட்டே ஆர்டர் பண்ணியிருக்குது. ஊழல் நடந்திருப்பதில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு கோர்ட் சொல்லுது. அந்த வழக்கில் சிபிஐ என்கொயரி வந்த பிறகும் செந்தில் பாலாஜிக்கிட்டே சிபிஐ போல. ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ எஃப்ஐஆர் வந்தோடனே இடி எஃப்ஐஆர் வந்திருக்கணும். இடி போயிருக்கணும் செந்தில் பாலாஜிக்கிட்ட, அவங்களும் போல. ஏன்னா காங்கிரஸ் திமுக உறவு அருந்த பிறகு திமுகவுடனான பிஜேபியோட பார்வை வந்து மாறுதலுக்கு உள்ளாகுது. 32 எம்பிஸ் கையில் இருக்காங்க. முக்கியமான மசோதாக்களுக்கு, குறிப்பாக டீலிமிட்டேஷன் மாதிரியான மசோதாக்களுக்கு திமுகவோட ஆதரவு தேவைப்படுகிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதனால் இடி வந்து திமுக பக்கமே திரும்பாது. இதுவும் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த 70-80 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் ஒன்றுமே ஆகலை, இந்த கேஸ் எம்எல்ஏ போச்சிங் கேஸ் ஒன்றுமே ஆகலை, டாஸ்மாக் கேஸ் ஒன்றுமே ஆகலை, இதை தவிர இன்னொரு கேஸ், மொத்தம் 4 கேஸ். அது எதுவுமே அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் அழகாக காய்களை நகர்த்துகிறார். ஹைகோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் ஆகின 1/2 ஹவரில் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இந்திய தலைமை நீதிபதி முன்னால் முறையீடு செய்ய முடியுது. 24 மணி நேரத்தில் முன்ஜாமீன் வாங்க முடியுது. எனவே அது முன்ஜாமீனை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்களோட சுப்ரீம் கோர்ட்டோட உரிமை அது. சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள். எப்பயுமே அது முன்னால் போனால் ராவுத்தர் குதிரைன்னுவாங்க, முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் இடிக்கணுவாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஆர்ட்ஸ். இங்கே சிங்கிள் ஜட்ஜி சொல்கிறாரு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவைப்படுது, பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு. 24 ஹவர்ஸில் சுப்ரீம் கோர்ட்டு ரிலீஃப் கொடுக்குது. அதுதான் ஜுடிஷரி. நம்ம அதை எதுவும் கேள்வி கேட்க முடியாது. பட் அவரால் அதை வாங்க முடியுதுன்றது ஒரு பெரிய சாமர்த்தியம், சாதனை தான். ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஓரளவு செல்வாக்கு படித்தவனுக்கு கூட ஹைகோர்ட்டில் பெயிலு வியாழக்கிழமை மதியானம் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா, சனி ஞாயிறு கோர்ட் லீவு, வெள்ளிக்கிழமையே சுப்ரீம் கோர்ட்டில் வாங்க முடியுதுன்னா எவ்வளோ செல்வாக்குமிக்க மனிதர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். கோடிக்கணக்கான மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றன உச்சநீதிமன்றத்தில். சாதாரணமாக க்யூவில் போகுதுன்னா இது பெயில் வரத்துக்கே 3 வாரம் ஆகுன்றாங்க. அவங்களால 24 மணி நேரத்தில் வாங்க முடியுது. அது அவர்களுடைய சாமர்த்தியம். அப்போ அந்த வேகத்தில் அந்த குதிரை ஓடுற அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக அரசு குதிரை ஓடலை. இப்போ எது உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல வந்து போடும்போதே தெரிஞ்சிருக்கணும்ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்போ அது ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். இல்லை தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கும், எதிர்பார்த்துருக்காங்க. சரி, செந்தில் பாலாஜி மீது ஒரு பெரும் கவலை இருக்கிறது இந்த அரசுக்கு. அதாவது இந்த எம்எல்ஏ போச்சிங் கேஸில் கூட ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஒவ்வொருத்தராக ஜாமீனில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வழக்கில் எப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க, பண்ண முடியுமா குற்றப்பத்திரிகை, இப்படி பல கேள்விகள் வந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றன. தினமலரில் போன ஞாயிற்றுக்கிழமை வந்த கவர் ஸ்டோரி, மெயின் ஸ்டோரி 2 தினமலரில், ஒரு தினமலரில் பேஜ் 1 ஸ்டோரி, திணறுகிறது காவல்துறை ஆழ்புழை எம்எல்ஏ போச்சிங் கேஸில் அப்படின்னு. அப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ பேரை கூப்பிட்டீங்க, இன்க்ளூடிங் ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர் அழைச்சி விசாரிச்சிங்க. அங்கேயும் செந்தில் பாலாஜி தான் முக்கியமான ஆள். ஒன்றும் பண்ண முடியல அவங்களால அவர். அப்போ இது என்ன ஆகிடும், ஒரு கட்டத்தில் வந்து இன்னும் 2 கேஸ் போட்டாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து எதுக்கு அவரை மட்டும் குறி வைக்கிறான். 30 மந்திரி இருந்தாங்க, 32 மந்திரி இருந்தாங்க, யாரும் ஒன்றும் ஓகே கிடையாது. அப்போ ஒருத்தரை மட்டும் வந்து ஏதோ அவர் மட்டும்தான் லஞ்சம் வாங்கி ஊரை கொள்ளாச்ச மாதிரி, மற்றவங்கள்லாம் யோகியர்கள் மாதிரி, எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு மந்திரி பின்னால் மட்டும் இந்த கேள்வி வரும். பப்ளிக் பர்செப்ஷன் மாறும். ஜுடிஷரியும் வந்து ரிப்பீட்டடாக ஒருத்தரை டார்கெட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ என்ன கேம் பிளான், உங்களுக்கு என்ன கேம் பிளான், அரசுக்கு என்ன வேணும்? ஏன் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அப்படியாவது நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப். தொடர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க, ஆனால் ஃபெயிலியர். தப்பு பண்ணுறீங்க, கெட்டது பண்ணுறீங்கன்னா அதையாக செய்யறதுக்கு, ஒழுங்காக செய்யறதுக்கு திறமை வேணும். டார்கெட் பண்ணுறீங்க அரசு இயந்திரத்தை வச்சுன்னா அவர் பெயில் வாங்குறாரு உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்புறம் எதுக்கு போகிறீங்க? 24 ஹவர்ஸில் அவரால் பெயில் வாங்க முடியுதுங்க. எவ்வளோ பெரிய சாதனைங்க அது. ரிமெம்பர், அவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏ. இன்றைக்கி விஜய் அரசு வந்த பிறகு, காங்கிரஸ் திமுகவை கைவிட்டுட்டு விஜய் அரசோட போய் சேர்ந்த பிறகு பிஜேபி திமுக உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் சிபிஐயும் இடியும் செந்தில் பாலாஜி கிட்ட வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ 3 வருடத்திற்கு 2-3 வருடத்துக்கு முன்பு பழைய வழக்கை தூசி தட்டி இடி வர்றாங்க. ஆனால் தற்பொழுது நீங்கள் சொன்னது வந்து கை மேலே இருக்குது. ஆனால் இடியும் சிபிஐயும் வரமாட்டாங்க. ஊழலை ஒழிக்கிறது ஒன்றும் ஸ்டாலினுக்கோ மோடிக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ நோக்கம் கிடையாது. நீங்கள் பண்ணல, வைத்திலிங்க மந்திரியை சேர்த்தப்ப 28 கோடி லஞ்சம் வாங்கினார். நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் தான் டிவிஎஸ்சி கேஸ் போடுது.
கடைசியில் அவர் வந்து திமுகவில் சேர்ந்தோன்னா அவர் கேஸை வாபஸ் வாங்குறோன்னு போய் மனு கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய அநீதி இது நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய அடாவடித்தனம். பிஜேபியை வந்து வாஷிங் மிஷின் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தெரியும் வைத்திலிங்கம் கேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் கேஸ்னால் அதில் சம்மந்தப்பட்ட வைத்திலிங்கம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு வீட்டு வசதித்துறை தலைவராக இருக்கும்போது பெரிய அளவில் கட்டிடம் கட்டுறதுக்கு வாங்கினார்ன்றது தான் கேஸ். அந்த கம்பெனி காசு கொடுத்ததா சொல்லப்படுற கம்பெனி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த கம்பெனி இந்த வழக்கு அமெரிக்காவில் நடக்குது. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஐரோப்பாவில் இருக்க நிறுவனங்கள் அவங்க வேறு நாடுகளில் தொழில் பண்ணுறதுக்கு அந்த நாட்டில் லஞ்சம் கொடுத்தா கூட அவங்க சொந்த தாய்நாட்டில் அது குற்றம், ஜெயிலுக்கு போவோம் அல்லது ஃபைன் கட்டுவோம். செந்தில் இவர் கேஸில் வைத்திலிங்கம் கேஸில் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து ஃபைன் கட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைன் கட்டணும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க தானே அர்த்தம். அதனால் அங்கே பாதிப்பு. அந்த கேஸில் ஒன்றுமே இல்லைன்னு வாபஸ் வாங்குறேன் திமுகவில் சேர்ந்தோன்னே. அப்போ பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்கிற தகுதி உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ அந்த கேஸை தூசி தட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அவர் கூட வந்து இதுமாதிரி அரெஸ்ட் பண்ணுற நோக்கம்லாம் உங்களுக்கு இல்லை. செந்தில் பாலாஜியை குறி வச்சு 2 மாதமாக 3 மாதமாக போயிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் 2 ரவுண்டில் அவர் ஜெயிச்சிட்டாரு, அரசு தோத்துடுச்சு 2-0. இன்னும் எத்தனை மேட்ச் எத்தனை ரவுண்டு போகும்னு தெரியல. இது நீங்கள் ரெண்டுமே முதல் கோணிலே முற்றிலு கோடலுங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து 2 அட்டாக்குமே ஃபெயிலியருங்கிறீங்க. இதுக்கப்புறம் அவர் இன்னும் சுதாரிச்சுக்கிட்டாருன்னா அவரெல்லாம் அவர் சுதாரிச்சுப்பார் கண்டிப்பாக. இப்போ அவர் சுதாரிச்சிருப்பார். ஏன்னாங்க எவ்வளோ பெரிய திறமை வேணுங்க. 12 பெயில் டிஸ்மிஸ் ஆகி 1 மணி நேரத்தில் அங்கே 30 நிமிஷம் அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் போய் சொல்கிறாங்கங்க. சாமானியனுக்கு இந்த நீதி கிடைக்குமாங்க? ஒரு சாமானியம் உச்சநீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா ஒரு சாமானிய மனிதன் அவன் ஜாமீன் 1 மாதம் பொறுத்து தான் வரும். 1 மாதம் பொறுத்து. ஓரளவு செல்வாக்குன்னா ஒரு 10 நாள் பொறுத்து. 30 நிமிஷத்தில் மென்ஷனிங்கு 24 மணி நேரத்தில் வாங்க முடியுதுன்னா ஒரு முன்னாள் எம்எல்ஏவால், அவர் இப்போ வந்து மந்திரி கூட கிடையாது, இப்போ எம்எல்ஏ, சாரி சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி. இதே உச்சநீதிமன்றம் தான் எத்தனையோ ஊழல் வழக்குகளை ரிலீஃப் கொடுக்கக்கூடாது ஜாமீன் சொல்லியிருக்குது. ஆனால் அப்படியே ஜுடிஷியரி மாற்றி பேசும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கின் தன்மை வேறு, இந்த வழக்கின் சுப்ரீம் கோர்ட். அப்போ விஜய் அரசை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து செந்தில் பாலாஜியோட நடக்கிற மல்லுக்கட்டு இருக்குல்ல, ஸ்லக் ஃபெஸ்ட்னு, இந்த மல்லுக்கட்டில் தோத்துக்கிட்டே இருக்குது. 2 முக்கியமான கேஸு, 2 கேஸ்லையும் அவர் ஜெயிச்சிட்டார். இப்போதைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிட்டார். ஸோ 2 ரவுண்ட்லேயும் அவர் ஜெயிச்சிட்டார். 2-0 லீடிங்கில் இருக்காரு. அவர் லீடிங்கில் இருக்கார். விஜய் தான், இவர் செந்தில் பாலாஜி தான் லீடிங்கில் இருக்கார். சரி, ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி சிபிஐ வந்து இந்த 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் ஊழல் இருக்குல்ல, பாசிச பாஜகன்னு ஒரு நாளைக்கு 50 தடவை 100 தடவை பிஜேபி திமுக சொல்லுதில்ல. அவங்க முன்னாள் மந்திரி ஆதாரம் இருக்குது, சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் சொன்ன கேஸை சுப்ரீம் கோர்ட் ஆமான்னு சொல்லுது. சிபிஐ என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்குதா? செந்தில் பாலாஜியை போய் விசாரிச்சுதா? உத்தரவு வந்து 2 மாதம் ஆகுது. ஏன் போவாதுன்னா அந்த 32 எம்பி ஆதரவு உனக்கு அங்கே வேணும். திமுக பாஜக உறவுங்கிறது ஒரு சாஃப்ட் கார்னராக மாறிக்கிட்டு இருக்கு. அதோடைய ரியாக்ஷன்ஸ் தான் இதுன்னு. எஸ், அப்போ இந்த தாவேக்கா வெளிப்படையாக பேசி அரசியல் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சுங்க. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸ் வெளியில் போகணும். நீங்கள் 32 எம்பிஸை டீலிமிட்டேஷன் பில்லில் ஆதரவு வாங்குறதுக்கு, திமுகவோட ஆதரவு வாங்குறதுக்கு பிஜேபி கடுமையாக முயற்சிக்குது. டீலிமிட்டேஷன் இல்லாட்டி கூட வேறு சில மசோதாக்களில் திமுகவோட மறைமுக ஆதரவு, நேரடியாக திமுக பில்லுக்கு இந்த பில்லில் வேறு சில முக்கியமான மசோதாக்களில் ஓட்டளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓட்டிங் பண்ணணும், பாய்காட் பண்ண போதும். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட இன்னும் அவங்க அதில் ஆமாம் இருக்காங்க. பில்லோட தன்மையை பார்த்து ஆர்எஸ் பாரதி திரும்ப சொல்கிறாரு. அப்போ எப்படி இடி வரும்? எப்போ சிபிஐ வரும்? வராது, வரவே வராது. மலையேறி போச்சு அந்த காலம். உங்களுக்கு வந்து காங்கிரஸ் திமுக விட்டு போனோன்னே திமுக ஒரு இது கூடிடுச்சு, பலம் கூடிடுச்சு. அங்கே திமுகவோட 32 எம்பிஸ் வந்து மோடி அரசை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவரேஜ் இது. காங்கிரஸுமே ஒரு அவசரப்பட்டு தவறு செஞ்சு விட்டார்களா சார்? திமுக இல்லை, அவங்க சரியாக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க சைஸப் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே 25 சீட்டு, அப்புறம் 3 சீட்டு கொடுத்தது. அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டான், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வளர்கிறதுக்கு நான் விட மாட்டேன்றதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். அதனால் அதிகாரம் வந்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க தப்பு பண்ணலை. இங்கே அதிகாரம் பார்த்தீங்க, அங்கே டெல்லியில் பிரச்சனை அது வரும் அடுத்த வருஷம் வாக்கில். திமுக அளவுக்கு தாவேக்கா வந்து நம்பிக்கையாக இல்லை. ஏன்னா அவங்க இப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்தியா கூட்டணியை முன்னெடுக்கிறோம், நம்ம தலைமை ஒரு வாய்ஸ் வரல. அது இதுக்கான நேரம் அது இல்லாட்டியும் இப்போ மற்ற பிரச்சனைகளில் ஒரு ஒருமித்த குரலாக வரலங்கும் பொழுது தாவேக்கா இடம் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சற்று தள்ளி தான் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். தாவேக்காவை நம்பவும் தயாராக இல்லைங்க. இப்போ காங்கிரஸுக்கு என்ன நப்பாசம் வருது, திமுகவையும் சேர்த்துக்கணும் வருது.
எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்கணும். அது எப்படி ஒன்றா? கேரளால. தாவேகா திமுக 2 பேரும் இந்தியா கூட்டில் ஒன்றா இருக்கணும். இது என்ன உங்கள் கூட எப்படி திமுக? நீங்கள் திமுக கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது துரோகம் இல்லை, பச்சை துரோகம் இல்லை. திமுக சிம்பிள்னு ஜெயிச்ச உடனே மைக் ஆயிரத்துக்குள்ளே போய் சேர்ந்ததான் சேர்ந்திய கவர்மெண்ட்டை அதோடு நிறுத்திருக்கணும். உள்ளாட்சி தேர்தல், 29 தேர்தல், 39 தேர்தல் எல்லாத்துக்கும் போயிட்டல்ல. அப்போ எப்படி அவங்க உங்களை மன்னிப்பாங்க? திமுக கோணத்துலேருந்து பார்த்தா காங்கிரஸ் பண்ணது பச்சை துரோகம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ மறுபடியும் திமுக உள்ளே வரணும்னு காங்கிரஸ் சோனியா காந்தியிலேருந்து எல்லாரும் ஏன் விரும்புகிறாங்க? தாவேகா வந்து மோடி எதிர்ப்பில் நம்ப முடியல. வரும் நாட்களில் 29 எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்க மோடி எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்தணும். அமைதியாக இருக்காருன்னா மறுபடியும் திமுக பக்கம் போகலாமான்னு யோசிக்கும் காங்கிரஸ். அவங்க யோசிப்பாங்க, ஆனால் இவங்க ஏற்றுக்கணும். அதெல்லாம் ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்படியே ஒன்றும் சுயமரியாதை சொக்க தங்கங்கள் கிடையாது இவங்களும். இன்றைக்கி திமுக தனியாக நிற்கிது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, காங்கிரஸுக்கு திமுக வேணும். திமுக தாங்க காங்கிரஸ் வேணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் சைபருங்க, திமுக ஒன்றோட சேர்ந்த சைபர். 34% திமுக இருக்குதுன்னா 1% காங்கிரஸுக்கு இருக்குது. 35% வாங்கினா மார்க். எல்லா சப்ஜெக்ட்லையும் 34 வாங்கினாலும் சைபர். அவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒன்று வாங்கி ஃபெயிலியர் ஆகுதுல சந்தோஷம் இருக்கும், முடியலன்னு. 34 வாங்கினா வயிறு எரியும் இல்லை, ஐயோ இன்னும் 1 மார்க்கு தானேன்னு. அந்த கதை தான் திமுக கதை. திமுக மறுபடியும் காங்கிரஸ் தாவேக்காவை விட்டு வெளியேறி பழைய இந்தியா கூட்டணி, பழைய கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, ஏதோ பேர் வச்சுக்கோங்களேன், முற்போக்கு கூட்டணி வந்துன்னா திமுக ஒன்றும் கசக்காது, தாராளமாக ஏற்றுப்போம். அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அது. ஆனால் நாள் நெருங்க விஜயோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு வந்து டைல்யூட் ஆகுதுன்னா காங்கிரஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருக்கத்தில் மீண்டும் திமுகவை நாடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த கதவை திமுகவும் திறந்து தான் வைத்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஃபைனல் பஞ்ச் அவங்க கொடுக்கல. திமுகவோட இடத்த தாவேகாவால் தமிழ்நாடு அரசியலில் இட்டு நிரப்புவது அவ்வளவு சுலபமானது இல்லை. ஏன்னா பல விஷயங்களை விஜய் பேசவே மறுக்கிறார். பாஜக எதிர்ப்புங்கிறத விஜய் பெறுதல கையிலே எடுக்கல. கேட்டால் வந்து கொள்கை எதுனா சும்மா அப்படி ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணும், கவுண்ட் பண்ணிக்காமல் அது அப்படி பேச அப்படியே கடந்து போகிறது. இஷ்யூஸில் பேசுகிறதே இல்லைங்க. கேட்டால் அவர் என்ன சால்ஜாப்பு நான் வந்து அசம்பிளியில் பேசுகிறாரு விஜய் முதல் உரையில் பேசும் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசும்பொழுது பதில் உரை உறுப்பினர்கள் பேசின பிறகு பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி, ஆனால் அதுக்காக வந்து தினம் சண்டை போட மாட்டோம். மாநில அரசுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டோம். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிர்வாக உறவு ரொம்ப முக்கியம். அது யார் இல்லைன்னா இந்த பதவி ஏற்றதுலேருந்து இது வரைக்கும் பிஜேபி ஏற்று எதாவது பேசியிருக்காரா? ராகுல் காந்தி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதை, மாணவர்கள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறாரு. ஆனால் டெல்லி காவல்துறையோட மிருகத்தனமான தாக்குதலை அவர் கண்டிக்கவே இல்லையா? சிக்கல் இருக்குதுங்க. காங்கிரஸ் மீண்டும் திமுக பக்கம் 29 நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருக்கத்தில் போய் சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு இருப்பதாக தான் எனக்கு தோணுது. சின்ன விண்டோவாது இருக்குது. அப்படி வந்ததுன்னா திமுக ஒன்றும் அது வேணான்லாம் சொல்லாது, இவங்களும் சேர்த்துப்பாங்க. கசகுதா உங்களுக்கு? நீங்கள் எல்லா முறையும் பேசும்போது சொல்லுவீங்க சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, வாக்குகள் மாற்றி தான் மக்கள். ஆனால் இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு கொஞ்சம் புதுசாக இருக்குமா? இப்போ விஜய் அலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அது வந்து திமுக எதிர்ப்பில் தான் உருவானது. ஆனால் விஜய் அலைங்கிற ஒரு அலை உருவாயிருக்குல்ல, இப்போ அந்த பக்கம் எடுத்துக்கிறதா இல்லை மோடி வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிறதா? இது எப்படி விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்றதை பொறுத்து. விஜய் மோடியோட போனால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சத்தியமாக போட மாட்டாங்க. விஜய் எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பார் என்பதை பொறுத்தது. என்ன இப்போதைக்கு அவங்க கேம் பிளான். ஒருவேளை விஜய் பிஜேபி எதிர்க்கவில்லை என்றால் திமுக சாதகமாக, கண்டிப்பாக திமுக சாதகமாக போகும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, மக்கள் சட்டமன்ற தேர்தல் வேறு. 28 டிசம்பர் வரைக்கும் இப்படியே இருப்பார். 29 ஜனவரி பிறந்தோன்னா கொஞ்சம் தைரியம் வரும், பிஜேபி எடுத்து பேசுவாங்கன்றாங்க. தேர்தல் நேரம் வந்து தேர்தல் நேரம் வந்தோன்னா அந்த பயம் தானே இன்றைக்கி காங்கிரஸுக்கு இருக்குது. விஜயோட பிஜேபி எதிர்ப்பில் காங்கிரஸுக்கு ஒரு சந்தேக பார்வை வந்திருக்கிறது. எதுவுமே எதிர்க்க மாட்டாருன்றார். வேணால் டிஎம்கே சாலிடாக எதிர்த்தாங்க உங்களுக்கு. அப்போ அவசரப்பட்டுட்டோமோ, இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ, அந்த மாதிரி காங்கிரஸ் ரொம்ப ஓவராக தான் போயிட்டோம். 2 மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோன்னு தோணலாம். அது பிறகு அவனுக்கு டெல்லியில் தான் பவர் வேணும் காங்கிரஸுக்கு. இங்கே நாளைக்கே வந்துங்க ஒரு மாறி வரும் சூழல், ஒரு 6 மாதம் பொறுத்துங்க. சோனியா காந்தி வந்து ஸ்டாலினை வீட்டில் போய் சந்திக்கிறாங்கன்னா எல்லாம் தலைகீழ மாறும். யோசிச்சு பாருங்கள் அந்த கற்பனையை. அதெல்லாம் நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. மறப்போம் மன்னிப்போம் நாட்டு நலன் கருதி. இப்போ செக்யூலரிசம், மதச்சார்பின்மை,
மதவாத பாஜக மதவாத எதிர்க்க வேண்டும் பாஜக என்றால் நாம் எல்லாம் அன்றே அண்ணன் டாக்டர் கலைஞர் சொன்னார், நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி. அவ்வளோதான். கட்டி பிடிச்சின்னு ராகுலும் ஸ்டாலினும் கட்டி பிடிச்சிக்கின்னு ஒரு ஃபோட்டோ. சோனியா காந்தி போய் ஸ்டாலினை பார்த்து ஒரு பொண்ணாடை போற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, சக்கு சக்கு சக்குன்னு எல்லாம் கேமரா அடிச்சதுன்னா அப்படியே தலைகீழ் மாறிடும். ஒருவேளை அது நடக்கலைன்னா அங்கே மீண்டும் பாஜக எதிர்க்கட்சியே இல்லாத நிலைமையாக கூட. ஏன்னா தேசிய அளவில் பாஜக இன்றைக்கி வீக்கன் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு, எதிர்க்கலாமான்னு பார்க்குறாரு. இப்போ கூட இந்த பில்லுலாம் உங்களுக்கு வந்தே மாதரம் பில்லுலாம் திமுக தானே கடுமையாக எதிர்த்து பேசினாங்க. காங்கிரஸ்லாம் பேசவே இல்லை, ஊழலிட்டாங்க. அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு பில்லு பாஸ் ஆகிடுச்சின்னு போட்டார் சபாநாயகர். ஆராசாவும் கனிமொழியும் தான் பேசினாங்க. ஸோ அவங்க அந்த இதில் தெளிவாக தான் இருக்காங்க. ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீண்டும் 29 மசி எலெக்ஷன் தூரம் இருக்கு, இன்னும் என்ன நடக்கலாம். மக்களவை தேர்தல்கள் காலத்தில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகாது என்று நாம் சொல்ல முடியாது. 29 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 3 இயர்ஸில் இப்போதைக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க, அது அந்த நாடகம் நடக்கும். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தாவேக்கா அரசு அவரை கைது செய்யணும், அவரை கைது செய்து அந்த ஒரு பழிவாங்கறனே வைத்துக் கொள்ளலாம். அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஆதாரங்களோடு செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அங்கு போய் நடவடிக்கையை நிறைவேற்ற முடியலை. அவர்களுக்கு தோல்வி முகம் தான் மிஞ்சுகிறது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.